வணக்கம், நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ. மேக்கிங் எ பேரண்டிங் சிம்பிள். வெல்கம் டு நியூபார்ன் சீரீஸ். நிறைய பெற்றோர் கேட்குற கேள்வி, எனக்கு பிறந்த குழந்தைக்கு எத்தனை தடவை சார் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு பதில், ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 8லேருந்து 12 தடவை ஒரு நாளைக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தைங்க பால் குடிக்க தான் அம்மாவுக்கு மூளையில் ஹார்மோன் ஜாஸ்தியாகி பால் நிறைய சுரக்கும். இதுக்கு மெயின் ஃபேக்டர் லாச்சிங், அதாவது குழந்தையோட வாய் அம்மாவோட மார்பு பொசிஷனில் கரெக்டாக லாச் பண்ணாதான் கரெக்டாக பால் குடிப்பாங்க. ஸோ கரெக்டாக பால் குடித்தாதான் அம்மாவுக்கும் பால் செக்ரீட் ஆகும். நிறைய பெற்றோர் பண்ணுற தப்பு, பாலை ஒரு சைடு கம்ப்ளீட்டாக ஒரு 15 நிமிஷம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த சைடு மாற்றணும். நிறைய பேர் முதல்ல ஒரு சைடு கொடுத்துட்டு 5 நிமிஷம் கழித்து இன்னொரு சைடு கொடுப்பாங்க. ஸோ அது கொடுக்கும்போது பாப்பாவுக்கு வயிறும் ஃபில் ஆகாது, அடிக்கடி அழுதுகிட்டு இருப்பாங்க. தாய்ப்பாலை எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயின் திங் ஹைட்ரேஷன். அதாவது அம்மா தாய்ப்பால் கொடுக்க அம்மாவோட உடம்புலேருந்து நீர் சத்து நிறையா போகும். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வாட்டி தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிரெஸ்ட் மில்க் சப்ளை இம்ப்ரூவ் ஆகும். தண்ணி மட்டும்தான் கொடுக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இளநீ, ஃப்ரெஷ் ஜூஸஸ், இந்த மாதிரி சுகர் இல்லாமல் நிறைய ஜூஸ் குடிச்சிங்கனாலே தாய்ப்பால் ஊறிடும். ஜூஸ் இல்லாமல் வேறு என்ன சாப்பாடு கொடுத்தா தாய்ப்பால் ஊறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. வெந்தயக்கீரை, ஓட்ஸ், எல்லா பருப்பும் போட்டு அடை மாதிரி சுட்டு சாப்பிட்றது, சோம்பு, இதெல்லாம் நிறைய சாப்பிடும்போது கண்டிப்பாக தாய்ப்பால் ஊறும். இதை தவிர வேறு என்ன பண்ணலாம் சார் தாய்ப்பால் ஊறுறதுக்கு அப்படின்னா, குழந்தைய உங்களோட செஸ்ட் டு செஸ்ட் வைங்க, ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்கள், பாட்டில் ஃபீடிங்கை என்கரேஜ் பண்ணாதீங்க. பாட்டில் ஃபீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தைக்கு நிப்பிள் கன்ஃபியூஷன் ஆகிடும். பாட்டிலில் நிறைய ஃப்ளோ வரதை பார்த்துட்டு குழந்தைக்கு ஆப்வியஸாக தாய்ப்பால் கொடுக்கும்போதும் நிறைய பால் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது பாசிபிள் இருக்காது. அதனால் மேக்ஸிமம் பாட்டிலை அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் முடியலையா, ஒரு லாக்டேஷன் கன்சல்டண்ட்டாக கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க மருந்து, மாத்திரை, ப்ராப்பரான டெக்னிக், ப்ராப்பரான டயட் சார்ட் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும். குழந்தைக்கு முதல் 5 நாள் கிடைக்கிற தாய்ப்பால் பேர் கொலஸ்ட்ரம்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இட்ஸ் ஈவன் கம்பேர்ட் டு லிக்விட் கோல்டு. அதாவது இப்போ ஒரு கிராம் கோல்டு அநேகமாக 9,800 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இணையாக தாய்ப்பால் வைக்கும்போது தாய்ப்பாலோட பெனிஃபிட்ஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்காகவே லாஸ்ட் மந்த் நம்ம ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கை தாய்ப்பால் வாரம்னு கொண்டாடணும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், குழந்தைக்கு 2 இயர்ஸ் வரையும் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கணும். கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல இம்யூனிட்டி பவரும் ஒரு நல்ல பிரெயினும் கண்டிப்பாக டெவலப் ஆகும். தேங்க்யூ.